செம்ம பரபரப்பான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம். இப்போ நான் ஃபுல்லோடையும் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டினியூவாக ஆதரவு தாங்க. ரகுராம பின்தொடர்றாங்க நம்ம கதிர். ஏதாவது ஒரு விஷயம் அவர் சொல்லாமல் இருக்காருன்னா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு ரகசியம் வந்து காக்குறாரு. அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ரகுராம் அப்படியே வந்து கதிரை வந்து பிடிக்கிறாங்க. என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க? என்ன எதுக்குடா வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்க? இல்லை மாமா, நான் யதார்த்தமாக தான் வந்தேன். நான் ஃபஸ்ட்டு ஒரு இடத்துக்கு போனேன், அங்கேயும் நீ இருந்த. 2வது ஒரு இடத்துக்கு போனேன், அங்கேயும் வர. இப்போ பாரு 3வது இடத்துல நான் உன்னை பிடிச்சிருக்கேன். எதுக்குடா என்னை வந்து பின்தொடர்ற? அப்போனா என்னை சந்தேகப்படுற அளவுக்கு நீ பெரிய ஆளாக வந்து வளர்ந்துட்டியா? வாடா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்து அப்படியே நட்ட நடு வீட்டில் கதிரை வந்து தள்ளி விடுறாங்க. அந்த இடத்துல வீட்டில் இருக்கிற எல்லாரும் கேட்குறாங்க, எதுக்குங்க இப்போ நம்ம வீட்டு மாப்பிள்ளைய தள்ளுறீங்க? இதெல்லாம் தப்புன்னு தெரியாதா உங்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது, ஜானகி, இவன் என்ன தெரியுமா காரியம் பண்ணி வச்சுருக்கான்? இவன் நம்ம வீட்டு மாப்பிள்ளையாக இருக்கிறதுனால தான் நான் அமைதியாக இருக்கேன். என்ன பின்னாடி வந்து ஃபாலோ பண்ணுறான். இது எனக்கு எவ்வளோ தெரியுமா வந்து கோவத்தை ஏற்படுத்துது. என் மேலே சந்தேகப்படுற அளவுக்கு இவனுக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்பா, என்னப்பா இந்த அளவுக்கு இவர் அப்படி என்னப்பா உங்களுக்கு செஞ்சாங்க? இதுவே கதிரை வந்து ஃபாலோ பண்ணாமல் நான் பண்ணியிருந்தா இப்படி தான் பண்ணுவீங்களா? அப்படியெல்லாம் நீங்கள் நடந்துக்கவே மாட்டீங்க. கதிரை நீங்கள் ஒரு மனுஷனாக கூட நினச்சி பார்க்குறதில்ல. அதுதான்ப்பா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கதிரை விடுங்க, நீங்கள் ஏற்றுக்கங்க, ஏற்றுக்காமல் போங்க. இப்போ நான் தனாவா உங்களோட பொண்ணா நான் சில பல கேள்வியெல்லாம் கேட்கணும். அதுக்கு முதல்ல விட வந்து சொல்லுங்கன்னு சொன்னோன்னே, வேணாமா அப்படின்னு அந்த இடத்துல ஜானகி வந்து தடுக்கிறாங்க. மாயாவும், சும்மானு இருங்க, நீங்கள் யாருமே அப்பாவை பற்றி கேள்வி கேட்க மாட்டீங்க. அதனால தான் இங்கே இப்படியெல்லாம் ஒரு நிகழ்வு வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. நான் அப்படியெல்லாம் இல்லை. இன்றைக்கி அப்பாவா நான் 2ல் 1 பார்த்துட்றேன். இன்றைக்கி கண்டிப்பாக நான் கேள்வி மேலே கேள்வி கேட்க தான் போகிறேன். அப்பா, கதிர் பின்னாடி வந்ததுனால உங்களுக்கு கோவம் வந்துச்சுங்கிறீங்களே, அப்போனா உங்களுக்குள்ள ஏதோ ஒரு ரகசியம் வந்து ஒளிஞ்சிருக்கு. சொல்லுங்கள், நீங்கள் இப்போ சொல்லி தான் ஆகணும். இங்கேருந்து நீங்கள் சொல்லாமல் நான் உங்களை விடவே மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே, பார்த்தீங்களா தனாக்கு எவ்வளோ தைரியம் அப்படின்னு பத்மாவும் பார்வதியும் வந்து யோசிச்சுட்ருக்காங்க. தனாலாம் கோவப்பட ஆரம்பிச்சிட்டா ரகுராம்னாலும் யாராக இருந்தாலும் உண்டுலன்னு ஆக்கிடுவா. சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் உண்மை சொல்லுவாரா இல்லையான்னு பத்மா வந்து யோசிச்சுட்ருக்காங்க. அப்பன்னு பார்த்து, சொல்லுங்கப்பா, இவ்வளோ நேரம் கதிரை பார்த்து என்னென்னமோ வந்து சொன்னீங்க. நான் கேள்வி கேட்டால் மட்டும் அமைதியாக நிற்கிறீங்க. அதுதான் ஆரம்பத்துலேருந்தே சொன்னேனே. உடனே ஜானகி வந்து, ஏய், யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்குற? இவரும் சொல்ல மாட்டாராம். என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாலும் இவர் அவங்கள பிடிச்சி சத்தம் போடுவாங்களாம். இது என்னம்மா அநியாயமாக இருக்குது? எனக்கு ஒன்றும் புரியல. இதுவே அங்கேருந்து யாரும் வந்து தெரிஞ்சுக்கணும்னு சிவராமன் உத்தரவு போட்டிருந்தாருன்னா இப்படி தான் நடந்துப்பாரா? எனக்கு ஒன்றுமே புரியல. இன்றைக்கி சொல்லாமல் நீங்கள் இங்கேருந்து போவே கூடாது அப்படின்னு சொன்னோன்னே ரகுராம் வந்து அப்படியே தூணை பிடிச்சிட்டு நிற்கிறாங்க. எதுவும் சொல்ல முடியாமல் அப்படியே போலான் இருக்கிறப்ப, அப்பா, தயவு செஞ்சு நில்லுங்கப்பா, நீங்கள் பதில் சொல்லி தான் ஆகணும். இது இந்த வீட்டில் உங்களை பார்த்து கேள்வி கேட்க எல்லாரும் தயங்குறாங்க. நான் எதுக்கு தயங்கணும்? நான் ரகுராமோட பொண்ணு. அப்படி இருக்கும்போது நீங்கள் சொல்லாமல் இங்கேருந்து போகக்கூடாது. நீங்கள் சொல்லாததுனால தான் இங்கே இவ்வளோ பெரிய குழப்பம் வந்து இருக்குது. அப்படி என்ன விஷயமா இருந்தாலும் சொல்லுங்கள், நாங்கள் வந்து ஏற்றுக்க தயாராகிட்டோன்னு வார்த்தையை வந்து விட்டுறாங்க. நம்ம தனா கடுப்பாயிட்டாங்க. மாயா அந்த இடத்துல யாரை பார்த்து என்ன சொன்ன அப்படின்னு அடிக்கலான்னு கை வாங்குறப்ப, நிறுத்துங்க, எனக்காக யாரும் இங்கே அடிச்சுக்க வேணாம். உங்கள் 2 பேரும் அக்கா தங்கச்சிக்குள்ளே இருக்கிற பாசத்தை இப்படியா வந்து செய்வீங்க? இல்லைப்பா, உங்களை போய் எப்படி இவ இந்த பேச்சு பேசுவா அப்படின்னு சொல்லும்போது, மாயா, நீயும் என்னை பார்த்து ஏதாவது நறுக்குன்னு 4 கேள்வி வந்து கேட்டுரு, என் மனசு ரொம்ப வந்து குளிர்ந்துடும் அப்படின்னு சொல்லும்போது, எதுவுமே பேசாமல் மாயா வந்து ஃபீல் பண்ணுறாங்க. தனா, நீ இது எல்லாம் தெரிஞ்சு பேசுறியா தெரியாமல் பேசுறியா? நீ இந்த பேச்சு பேசுறியே, உனக்கும் அந்த புவனேஸ்வரிக்கும் என்ன வித்தியாசம்? நம்ம குடும்பத்துக்குள்ளே அவ கல்லை விட்டு எரியறா. அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் வந்து நடந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம வெளியால் சமாளிக்கிறத விட வீட்டில் இருக்கிற எல்லாரையும் நம்ம எப்படி வந்து நினைக்கிறோமோன்னு நமக்கு நல்லாவே வந்து தெரியும். ஒரு விஷயத்தை கேட்குறதுக்கு முன்னாடி நல்லா யோசிக்கணும். யார் யார் பேச்சை கேட்டுட்டு இப்படியெல்லாம் வந்து நடந்துக்கிறது தப்புமா அப்படின்னு மாயா வந்து சொல்கிறாங்க. அக்கா, நான் ஒன்று யார் யார் பேச்செல்லாம் வந்து கேட்கல. அப்பா கதிர்கிட்ட இப்போ நடந்துக்கிட்டதை வச்சு தான் நான் இப்போ கேட்டுக்கிட்டு இருக்கேன். மற்றபடி ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி உச்சக்கட்ட கோவத்தில் தனா வந்து கேட்குறாங்க. பாத்தியாப்பா, இன்னமும்
நான் செஞ்சது தப்புன்னு அக்கா என்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருக்கா. ஆனால் நீங்கள் இன்னமும் வந்து விளக்கம் சொல்லாமல் இப்படி இருக்கிறது எந்த வகையில் நியாயம்னு ரகுராம சரம் மாதிரி எந்த பக்கமும் நவர முடியாத அளவுக்கு கேள்வியாக வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அக்கா பார்த்தீங்களாக்கா, இன்னைக்கு நம்ம காட்டில் வந்து மழை தான். என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்கா, இவளுக்குள்ள இப்படியெல்லாம் கேள்வி கேட்க முடியும் தெரியல. மாமா, எங்களுக்கும் இதெல்லாம் கேட்கணும்னு ஆசை தான். ஆனால் என்ன பண்ணுறது, நான் ஏதாவது கேட்டால் உங்கள் தம்பி சும்மா இருக்க மாட்டார். அண்ணனையே வந்து கேள்வி கேட்குறியான்னு அவர் ஏதாவது சொல்லுவார். தனா கேட்குறாங்கள, எங்கள் சார்பாக தான் தனா வந்து கேள்வி கேட்டுட்ருக்கா. தயவு செஞ்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்படி என்னதான்ப்பா மறைச்சி வச்சிருக்கேன்னு ரமணி பாட்டியும் கேட்குறாங்க. அவனை தத்து எதுவும் எடுத்திருக்கியாப்பா, அப்படி ஏதாவதுன்னா சொல்லுப்பா, பேசிக்கலாம் எதுவாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லும்போது, யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு நீ வாக்குறுதி கொடுத்துருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னடா அது, இத்தனை நாளாக நான் ஏதாவது ஒரு முடிவெடுத்தா கரெக்டாக இருக்கும், ரகுராமுக்கு பின்னாடி ஏதோ ஒரு வலிமையான உண்மை இருக்கும்னு நீங்களாம் நம்புறீங்களோன்னு நினச்சேன். ஆனால் ஒவ்வொருத்தராக வந்து கேட்குறீங்க. அம்மா சொல்லுன்னு நீ சொல்கிற, ஒரு பக்கம் தனா நான் பெத்த பொண்ணே என்னை கேள்வி கேட்குறா, மாயா மட்டும்தான் எதுவும் பேசாமல் மௌனமாக இருக்கா. பத்மா பார்வதி அவங்க எப்படி பேசுவாங்கன்னு நல்லாவே தெரியும். நீங்கள் ஏதாவது கேட்கணுமா சொல்லுங்கன்னு சொல்லி சீனு, மணி, சிவராமன் 3 பேரையும் பார்க்குறாங்க. அவங்க யாருமே வந்து பேசாமல் மாயாவுக்கு ஆதரவாக வந்து நிற்கிறாங்க. உண்மையை மற்றவங்களுக்கு தான் புரிய வைக்கணும். உண்மையே எதுக்கு உண்மை நிரூபிக்கணும். நீங்கள் உண்மை மச்சான், உங்ககிட்டேருந்து நாங்கள் எதையும் தெரிஞ்சுக்க விரும்பலை. சின்ன பொண்ணு தானா என்னமோ வந்து பேசிட்டா. ஏண்டி அவருக்கு தெரியாதாடி, எத்தனை வாட்டி நடுநிலையாக வந்து இருந்திருக்காரு. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீ இப்படியெல்லாம் கேட்குற. தயவு செஞ்சு நீங்கள் உள்ளே போங்க. நான் உள்ளே போகணுமா இல்லை வெளியில் போகணுமா நீங்களே வந்து சொல்லுங்கள். என்னை நம்பாத இடத்துல நான் எதுக்கு இங்கே இருக்கணும்னு ரகுராம் வந்து கேட்குறாங்க. உடனே தயவு செஞ்சு அப்படியெல்லாம் எதுவும் முடிவெடுக்காதீங்க, உள்ளே போங்கங்கிற மாதிரி சொன்னோன்னே, தனா அமைதியாரு. இல்லைம்மா, அவங்க கதிரை அப்படின்னு சொல்லி திருப்பி முதலேருந்து ஆரம்பிக்கும்போது, இப்போ அமைதியாக வந்து உள்ளே போறியா இல்லையா அப்படின்னு சொன்னோன்னே, அப்படியே நம்ம கதிர் தனாவை கூட்டிகிட்டு உள்ளே வந்து போகிறாங்க. அந்த இடத்துல நம்ம ரகுராம் ரொம்ப சோகமாக வந்து ரூமில் போய் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. கண்ணாடியை கழட்டி வச்சுட்டு ஃபீல் பண்ணுறாங்க. நம்ம தனா கேட்ட கேள்வியெல்லாம் எல்லாருமே தெரிஞ்சுக்கணுன்னு தான் ஆசைப்பட்றாங்க போல இருக்கே. இப்படியெல்லாம் ஒரு நிகழ்வு என் வாழ்க்கையில் வந்து நடக்குது அப்படின்னு ரொம்ப வேதனையாக அவங்க அப்பா ஃபோட்டோ வந்து எடுக்கிறாங்க. அப்பா, நீங்கள் எனக்காக அன்றைக்கி ஒரு விஷயத்தை வந்து பண்ணுறேன், நீங்கள் அது இன்னமும் என்னை துரத்திக்கிட்டே வருதேப்பா. இது எப்போ வந்து முடியும்னு எனக்கு சத்தியமாக வந்து தெரியலன்னு அன்பா பாசமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம ரகுராம், ஏன்னா இது எங்கேயும் வந்து போகிறதில்ல, என்கிட்டேருந்து இந்த உண்மை வெளியில் வராதுப்பா எக்காலத்துலேயும். ஆனால் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அந்த ஜீவா யார், நம்ம குடும்பத்துக்கும் அவனுக்கும் சம்மந்தம் இருக்குது. ஆனால் அது எப்படிப்பா என் வாயால் என்னால் வெளிப்படையாக வந்து சொல்ல முடியும்னு வேதனையோடு வந்து இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம